வணக்கம். நான் உங்கள் விக்னா. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்திலே 21 மணி நேரமாக நடைபெற்றிருந்தும் அது எவ்விதமான தீர்வையும் எட்டப்படாது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாகிஸ்தான் நாட்டை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உலகிலே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட 5வது நாடாக காணப்படுகிறது. அத்தோடு உலகிலே 2வது மிகப்பெரிய முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்த பிரதேசம் விளங்குகிறது. இந்த பிரதேசத்தினுடைய தலைநகராக இஸ்லாமாபாத்தும், இந்த வளர்ச்சியடைந்த நிதி சார்ந்த விடயங்களுக்கு மையமாக இருக்கக்கூடிய கராச்சி நகரம் மிகப்பெரிய நகரமாக காணப்படுகிறது. இந்த பரப்பளவு அடிப்படையிலே உலகிலே 33வது மிகப்பெரிய நாடாக இந்த பாகிஸ்தான் பிரதேசம் விளங்குறதோடு மட்டுமில்லாமல், இந்த பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதி இந்தியாவும், தெற்கு பகுதியிலே அரபிக்கடலும், மேற்கு பகுதியிலே ஆப்கானிஸ்தானும் இந்த பிரதேசத்தினுடைய எல்லைகளாக காணப்படுகிறது. தற்பொழுது ஷெபாஸ் ஷெரீப் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரதமருடைய தலைமையிலே அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. அது விதமான முடிவுகளும் எட்டப்படாமல் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1947ஆம் ஆண்டு பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றுக்கொண்ட பாகிஸ்தான் தற்பொழுது பெரிய யுத்தத்துக்கு மத்தியிலும் அந்த நாடுகளை சமாதானப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறது என்பது ஒரு உலக நாடுகளாலே பார்க்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மொஹஞ்சதாரோ என்று சொல்லக்கூடிய சிந்து மாகாணத்திலே காணப்படுகின்ற உலகிலே மிக பழமையான கிமு 26ஆம் நூற்றாண்டிலே பழமையான நகரத்தினுடைய வரலாறு காணப்படுகிறது. ஹரப்பா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள மற்றொரு மிக முக்கியமான சிந்துவெளி சமவெளிக்குரிய நாகரிக சூழல் ஹரப்பா போன்ற பிரதேசம் காணப்படுகிறது. நாங்கள் வரலாறுகளிலே அறிந்து கொள்கின்ற பாரம்பரிய பிரதேசங்கள், வரலாற்று பிரதேசங்கள் அந்த இடத்திலே காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சிந்துவெளி நாகரிகம், முகலாய பேரரசு என்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தினாலே அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் ஏராளமாக அமைந்திருக்கிறது. லாகூர் கோட்டை, சலிமார் தோட்டங்கள் என்று சொல்லக்கூடிய முகலாய பேரரசனுடைய கட்டடக்கலைக்கு சான்று பகிர்கின்ற விதமாக ஏராளமான மரபு வழி சின்னங்கள் அங்கே காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி கடாச் ராஜ் கோயில் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய சிவன் கோயில் ஒன்று பஞ்சாப் நகரிலே அமைந்திருக்கிறது. இது புனிதமானதும் பழமையுமானது நகரமாக காணப்படுவதோடு ஒரு பழைய பண்பாட்டு சைவ வழிபாட்டு நிலவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. மக்லிமலை என்று சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகால பழமையான ஆயிரக்கணக்கான கல்லறைகள் இந்த பிரதேசத்தில் காணப்படுகிறது. தட்டாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு நகரமாக இந்த மக்லி மலைத்தொடர் காணப்படுகிறது. இந்த பிரதேசத்தில் ஏராளமான 400 ஆண்டுகள் பழமையான கல்லறைகள் காணப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னா. நன்றி.